நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த உடனே நிறைய மக்களை கவர்ந்தாரு, நிறைய ஓட்டுகளை பெற்றாரு, எதிர்கட்சி தலைவராகவே ஆனார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிற்காலத்தில் காலம் போக போக அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து அவர் உடல்நிலை பாதிப்பால் மிகுந்த துன்பம் அடைஞ்சு, விஜயோட ஜாதகத்தில் தற்போதைய காலகட்டம் அரசியலுக்கு மிக உகந்த காலகட்டமாக இருந்தாலும் 2033க்கு பிறகு அவர் அரசியல் வாழ்வில் ஆக்டர் விஜய், அதாவது நடிகர் விஜய் அவர்கள் இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவர் அரசியல் வந்த நேரம் வந்து ஒரு அஷ்டமச்சனிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் அரசியல் வந்தாலும் ஒரு வெளிப்படையாக நிறைய எந்த விஷயத்திலும் தலையிடலை. இப்போதான் அந்த அஷ்டமச்சனி முடிந்த காலகட்டத்தின் தான் அவர் மற்றவங்களை எதிர்த்தே பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அவருடைய ஜாதகப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு அரசியல் ஜாதகம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரசியலில் தற்போதைய காலகட்டம் அவருக்கு மிகவும் நல்லாவும் இருக்குது. அதாவது வந்து இப்போ போயிட்டுருக்கிற அரசியல் இப்போது சூழலில் பார்க்கும்பொழுது அரசியலில் வந்து அவருக்கு எதிர்காலம் அப்படின்னும்போது அடுத்த ஒரு 5-6 வருடங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 5-6 வருடங்களில் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய சூழலில் தான் அவர் இருக்கார். எல்லோரும் அடுத்த முதலமைச்சர் 2026 அவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா அவருடைய ஜாதகப்படி 2ஆம் தர வெற்றி பெறக்கூடிய சூழல் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. தற்போதைய கிரகநிலைப்படி அவர் வந்து ஒரு முக்கிய எதிர்கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவில் வாக்கு சதவீதங்களை பெறுவதற்கோ, ஆனால் அதாவது அவருடைய கட்சி வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறுவதுன்ற அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அவருடைய கட்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும்ன்றது வந்து அதாவது அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுமா அப்படின்றது வந்து கொஷின் மார்க் தான். ஆனால் இந்த இவருடைய ஜாதகத்தில் ஒரு விஷயம் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், இது அரசியல் ஜாதகம் தான், இவர் அரசியலில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஜோதிடம் வந்து எடுத்த உடனே பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியாது. அவனுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், முழுவதுமாக அரசியல் அவர்கள் ஜொலிப்பார்களா அப்படின்றது வந்து அவருடைய தெசா புத்திகள் தான் முடிவு பண்ணும். அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற தெசா புத்திகள் தான் முடிவு பண்ணும். இப்போ எப்படின்னா, நம்ம விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்த உடனே நிறைய மக்களை கவர்ந்தார், நிறைய ஓட்டுகளை பெற்றாரு, எதிர்கட்சி தலைவராகவே ஆனார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிற்காலத்தில் காலம் போக போக அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து அவர் உடல்நிலை பாதிப்பால் மிகுந்த துன்பம் அடைஞ்சு, அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து பெரிய அளவு அரசியல் அவர் சோபிக்கலை. ஆனால் அவர் குடும்பத்தார்கள் இன்றும் அரசியலில் இருக்கிறாங்க. பட் அவர் வந்து அரசியலில் ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய நிலைக்கு வரலை அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கு காரணம் அவருடைய ஜாதகத்தில் இருந்த நடந்த தெசா புத்திகள். அவர் வெற்றி பெறும்போது நல்ல தெசா புத்திகள் இருந்து 2011-12க்கு அப்புறம் தெசா புத்திகள் கொஞ்சம் வீக்கானது தான் காரணம். ஸோ அதே மாதிரி விஜயோட ஜாதகத்தில் தற்போதைய காலகட்டம் அரசியலுக்கு மிக உகந்த காலகட்டமாக இருந்தாலும் 2033க்கு பிறகு அவர் அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய அஸ்தமனம் காத்திருக்குது. அதனால் வந்து தற்போது அவருடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது அவர் அரசியலில் இருப்பார், அரசியலில் வெற்றிகளை பெறுவார். 2026லும் ஓரளவு ஒரு கணிசமான அளவு ஓட்டு சதவீதத்தை பெறக்கூடிய நிலையில் அவர் இருக்கார்.